அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று வீடியோவில் வந்து தம்பிக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு. ரொம்ப நன்றி. நாங்களும் வந்து இந்த தோல் டாக்டர் சித்த டாக்டர் தான் பார்க்கலான் இருக்கோம். ஆனால் ரொம்ப கை கால்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு இந்த அளவுக்கு அக்கறையாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோனா, நீங்கள் வந்து தம்பி வந்து திடீர்னு மாசி வந்து துளசி மாசிபத்தில் எல்லாம் கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது அங்கே மீன் கிடச்சிதுன்ட்டு மத்தி மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அவன் அப்புறம் வீட்டில் ஏற்கனவே நிறையா வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் மீனை வந்து அரிஞ்சு வச்சுட்டு போய் படுத்துட்டான். தூக்கம் வருதுன்னு டெய்லி விடியாகல நேரத்தில் தானே போகிறான், அதனால் தூக்கம் வருதுன்ட்டு போய் படுத்துட்டான். இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறோன்னு பாருங்கள் வாங்க. கடுகு போட்டாச்சு, அடுத்து வெந்தயம், அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நாங்களாம் வைப்போம். கரைச்சி வச்சுன்னா தக்காளி கோழியை ஓட்டுமோ புளி தண்ணி வந்து கரைச்சி நான் வச்சுருக்கிறேன். அதில் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி டைம் இல்லை. மணி இப்போயே 2 மணியாவது. எப்போ குழம்பு வச்சு சாப்பிட்றதுன்னு தெரில. காலையிலேருந்து பயங்கர வேலை, அதனால் கோழி தொல்லை தாங்க முடியல. கோழி ஒரு பொருளை அசந்த மாதம் தானே வச்சுட்டு அந்தாண்ட அந்தாண்ட போக முடியல. இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்துச்சு. சிலிண்டர் இல்லைனாலும் வாசல் அடுப்பில் தான் நாங்கள் அதிகம் சமைக்குவோம். இருந்தாலும் ஆத்திரம் அவசரத்துக்கு ஒரு வெந்நீர் கூட வைக்க முடியல, சிலிண்டர் தீர்ந்துச்சு. காலையிலே இட்லி சுட்டு சாம்பார் வச்சு சட்னி அரைச்சி இந்த அடுப்பு ஒத்த அடுப்புலையே வெந்நீர் குளிக்கிறதுக்கு அஜய்க்கு வெந்நீர் போட்டுட்டு வெந்நீர் எங்களுக்கு குடிக்கிறது. நாங்கள் வந்து இப்போ வந்து 1 மாதமாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே வெந்நீர் தான் குடிக்கிறோம். ஏன்னா அது கிணத்து தண்ணி தானே குடிக்கிறோம். அது மழை தண்ணி புது தண்ணி வந்தாலே கருமி அது சளி பிடிக்கும். அதனால் நமக்கு வந்து மீனில் தெரிஞ்சதெல்லாம் கெண்டை மீன், இந்த சிலேபி மீன், மத்தி மீன், அப்புறம் வவ்வால் மீன். இந்த 4 மீனை தவிர வேறு மீன் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த வீடியோவை எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் யாராவது ஒருத்தராவது பார்ப்பீங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து அவசரத்துக்கு வைக்கிற மீன் குழம்பு, கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். நான் எப்பயுமே சரி எதையுமே வந்து பார்த்து இது இருந்தால் தான் சமைக்கணும், இது இருந்தால் தான் சமைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. கடுவே இல்லைனாலும் தாளிச்சிக்க வேண்டியது. அங்கே வெறும் கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை இல்லைனாலும் தாளிச்சிக்க வேண்டியதான். அப்படி இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிறது தான் வந்து. நானும் இல்லை, கிராமத்தில் எல்லாருமே அப்படி தான். வெங்காயம் தக்காளி நல்லா மஞ்சிச்சு, நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து புளிக்கரைசலை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். இந்த குழம்பு நம்ம குடும்பத்துக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் 2 செஞ்சு தனியாக பண்ணி ஊற்றிக்க வேண்டியது.
இன்னும் 2 சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியே போய் 4 உப்பு எடுத்து வைப்பா. பாஸ் பண்ணி வச்சுட்டு ஓடு. குழம்பு கூட்டி வச்சாச்சு நண்பர்களே. குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம போய் மீன் அலசிட்டு வந்துடலாம். மீன் வந்து அரிஞ்சு வச்சுட்டுனே இருக்குன்னா அலசலை. நான் வந்து ஒரு மீனாக எடுத்து இப்படி சுத்தம் பண்ணணும். இதுதான் இந்த மீன் அலசுறத கடுப்பாகுது நண்பர்களே. அதாவது வந்து கெண்டை மீனும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது 1 கிலோ. அதுவும் இதிலே ஒட்டுக்காக தான் இருக்கு. எல்லாம் ஒட்டுக்காக அலசிட்டு வறுக்கிறதுக்கு பிரித்து வச்சுட்டு அப்புறம் சின்ன மீனோட கெண்டை மீனோட தலையும் வாழும் போட்டு குழம்பு வச்சுக்க வேண்டியதான். இது ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ண உள்ளே விட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அங்கே குழம்பே கொதிச்சு சுண்டிடும்னு நினைக்கிறேன். இந்த மீன் அலசுற வேலைக்கு பேசாம 2 மேலே களை வெட்டிட்டு வந்துடலாம் மாட்டுறது. இடுப்பு நல்லா வழியா வலிக்கு. வறுக்கிறதுக்கும் இதுக்கும் தனித்தனியாக பிரித்து குழம்புக்கும் போடும். குழம்பு சுண்டிச்சா என்னன்னு தெரியல. பாஸ் பண்ணு. குழம்பு ஒரு வழியாக மீன்லாம் அலசிட்டு வந்தாச்சு. குழம்பு ஒரு வழியாக நல்லா சுண்டை கொதிச்சு வச்சுச்சு. இதுக்கு மேலே மீனை போட்டு இறக்க வேண்டியதான் நண்பர்களே. எப்படியா நம்ம அவசரத்துக்கு 1 மணி ரெடிமேடாக ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி திடீர்னு குழம்பு வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீன் போட்டதும் குழம்பு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஏதாவது கொதிச்சுட்டே விட்டாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம். அப்போ தான் சீக்கிரம் கொதி வைக்கும். ஒரு வழியாக மீன் இறக்கிட்டு போய் வச்சாச்சு நண்பர்களே. அடுத்தது கொஞ்சம் வந்து மீனை பொரிக்கிறோம். மீன் பொரித்தாதான் அதையெல்லாம் சாப்பிடுவோம். பொரிச்ச மீன் தான். அதனால் கொஞ்சோண்டு மீன் எடுத்து வச்சு பொரிக்க வேலை ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சாச்சு நண்பர்களே. எல்லாம் உடனே கிளம்புவாங்க மீன் குழம்பு சாப்பிட. எனக்கு பிடிச்ச தலையை போட்டு வந்துட்டேன். எனக்கு மீன் குழம்புல தலை தான் ரொம்ப பிடிக்கும். மீனும் வறுத்தாச்சு. அவசரம்னு வறுத்து அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றோம். வேலைக்கு அடுத்தது கிளம்பணும் வேலைக்கு. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நீங்களாம் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அவசரத்துக்கு திடீர்னு நீங்களும் இந்த மாதிரி தான் கண்ணா பண்ணான்னு வைப்பீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நல்லா வைக்கலன்னா கழுவி ஊற்றாதீங்க. சரி, ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனாபனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். மீன்லாம் நல்லா வெந்துருக்குது. மத்தி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பாய்.